மக்களே டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி, ஏகப்பட்ட விமர்சனம், அது ரொம்ப சப்பக்கட்டெல்லாம் போட்டு கட்டியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு இப்போ. நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியா சுத்திட்டு இருந்ததுல, இதுதான் சான்ஸ் ஏதோ ஒண்ணு பேசி விட்டுரும் அப்படின்னு பேசியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. முதல்ல இந்த ரதன் பண்டிட் அப்படின்ட்டு விஜய் அவர்களுடைய ஜோதிடர் பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. எப்படி ஒரு ஜோதிடருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கலாம் விஜய் அவர்கள்? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்ட்டு சட்டசபையிலயா இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியாலயா இருக்கட்டும், நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்பியது. அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசு பதவி, ஓஎஸ்டி அப்படின்ற அந்த அரசு பதவியை வந்து, அந்த கவர்மெண்ட் ஜாபை வந்து, அந்த நியமனத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. திருப்பி வாபஸ் பெற்றுட்டாங்க விஜய் அவர்கள் தரப்புல இருந்து. இது சம்பந்தப்பட்டு இப்போ ரீசெண்டா அந்த ஜோதிடர் வந்து தந்தி டிவிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து உடைச்சு பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் வந்து கிடைக்கும். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களுக்கு ஜோதிடத்து மேலாம் பெருசா நாட்டமெல்லாம் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்காக அது வந்து சரி சொல்லுங்க கேட்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து நான் அவர்கிட்ட வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு. ஒரு அப்பா மகன் போன்ற ஒரு பந்தம் என்பது இருக்கு. நான் வெறும் ஜோதிடர் அப்படின்ற இந்த விஷயத்தை தாண்டி எனக்கு அரசியல் அனுபவம் என்பது நிறைய இருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் பக்கபலமாக நான் ரொம்ப நல்லா இருப்பேன்றதுக்காக தான் எனக்கு வந்து அந்த ஜாபை வந்து கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் நம்மளும் இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தியிருந்தேன். நான் வெளிப்படுத்தியிருந்தேன் என்னன்னா, ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவர் வந்து மக்கள் பணியாற்றுவதற்கு அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு இதுக்கு வெவ்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. அது வேற இது வேற. ஸோ அந்த மாதிரியான நிலையில அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாப் கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு விமர்சனப்படுத்தி அதை வந்து எதிர்க்கிறது எந்த அளவுக்கு நல்லதுன்றது நம்மளுக்கு வந்து தெரியல. பட் ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கிடைச்சிச்சு. விஜய் அவர்கள் வந்து ஜோதிட ரீதியாக செயல்பட்டு இருக்காரு. அவரை கேட்டுதான் இந்த பேப்பர்ல சைன் போட போறாரு. இந்த ஓஜி வந்து இந்த ஜிஓ வந்து பாஸ் பண்ண போறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு அந்த ஜோதிடர். டைம் இருந்தா போய் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னா, இந்த மாதிரி பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் விஜய் அவர்கள் வந்து போட்டியிட்டு இருந்தாரு சட்டமன்ற தேர்தலில். அதுல ரெண்டுத்தையுமே அபார வெற்றி பெற்று இருந்தாரு. அதை எடுத்து இப்போ வந்து திருச்சி கிழக்குல வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அங்க இடைத்தேர்தல் என்பது நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தலில் யாரு வேட்பாளராக நிற்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு கான்ட்ரவர்சி சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது டிவிகே தரப்புல இருந்து திரிஷா அவர்கள் வந்து வேட்பாளராக நிற்க போறாங்க அப்படின்ற ஒரு பொய் தகவல், ஒரு கான்ட்ரவர்சி. அதை வந்து தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க. இது வந்து விஜய் அவர்களுடைய ஃபேமை வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொய் தகவலாக வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கே கிளியர் கட்டா தெரியுது. விஜய் அவர்களுடைய அப்பாவே அரசியல்ல கூப்பிட்டு வராத ஒரு நபர். அப்புறம் எப்படிங்க திரிஷா அவர்களை வந்து அரசியலுக்கு கூப்பிட்டு வருவாரு? அதை தாண்டி திரிஷா அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல அரசியல்ல வந்து நாட்டம் கொள்வதற்கு. அந்த மாதிரி இருக்கும்போது வாய்க்கு வந்து அளந்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து எதையும் நம்பிடாதீங்க. இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கும் தலைமை செயலகத்துக்கும் ரொம்ப தூரமா இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் விஜய் அவர்கள் வந்து தலைமை செயலகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து ஸோ போயிட்டு வரக்கூடிய அந்த சிரமத்தை வந்து கம்மி பண்ண போறாரு அப்படின்ற சில செய்திகள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவு என்பது இருந்துகிட்டு இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் வந்து தினமும் கிளம்பும்போது கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஆங்காங்கே நிறைய பொதுமக்கள் வந்து ஹோல்ட் செய்யப்படுறாங்க. அந்த சிரமம் மக்களுக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் வந்து தலைமை செயலகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு எடுக்க போவதாக ஒரு தகவல் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்தாக சிறப்பாக இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில செய்திகள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சட்டசபையில வந்து சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும்போது இந்த சோஃபா மேட்டர் வேற, இது வேற ஒரு பக்கம் வைரலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுவும் ஒரு சப்ப தான். பட் இதை வந்து வைரல் ஆக்கி ட்ரெண்ட் ஆக்கி இதுல வந்து என்ன அப்படி கான்ட்ரவர்சி ஸ்ப்ரெட் பண்ண போறாங்கன்றது வந்து எனக்கு தெரியல விஜய் அவர்கள் மேல. ஸோ இதை வந்து சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேசியிருந்தாரு. புஷ்பா பட பாணியில வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் போகக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னாடியெல்லாம் சோஃபாவே முன்னாடி போயிடுது, என்ன கதை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல எல்லா கான்ட்ரவர்சிக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு தொல் திருமாவளவன் அவர்கள். கிளியரா சொல்லிட்டாரு, ஏங்க இந்த சோஃபா வந்து இறங்குனதுக்கு காரணம் இதுதான். ஆல்ரெடி நாங்க அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா விஜய் அவர்கள் பெரும்பான்மை கேட்ட அன்னைக்கு அந்த சோஃபா வந்து இறங்கியது எங்களுடைய ஆஃபீஸ்ல. அந்த டைம்ல பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. இதை எடுத்து வைரல் பண்ணி விட்டாங்க. இதுதான் காரணம். இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. விஜய் அவர்கள்லாம் அனுப்பல அந்த சோஃபாவை அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து கிளியரா சொல்லிட்டாரு. எதனா ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணினோம், எதனா ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்தோம்ல. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சிறப்பான தரமான சம்பவங்களை ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அதாவது இப்போ பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் வந்து பஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதுல என்ன பார்க்க முடியுதுன்னா, விஜய் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய ஊழியதாரர்கள் அவங்களுக்கெல்லாம் அகவிலை அந்த படி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 58% 60% உயர்த்தி தர போறாரு விஜய் அவர்கள். கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அதே சமயத்துல இந்த ஒயின் ஷாப்ல வந்து பாட்டிலுக்கு மேல சில காசு 10 ரூபா மேல வாங்குறாங்க இல்லையா, பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து பயங்கரமாக சோசியல் மீடியால பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆப்வியஸா நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியுது. நிறைய ஒயின் ஷாப்ல வந்து எம்ஆர்பி விலையை தாண்டி 10 ரூபா காசு வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இப்போ அரசுடைய கவனத்துக்கு போயிருக்கு. அரசு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சர்க்குலரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல யாருமே பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கவே கூடாது. அப்படி வாங்குற அந்த ஊழியர் மேல ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்படும். இதை வந்து அவங்களை அந்த ஊழியர்களை வந்து பார்க்கக்கூடிய மேலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை வந்து ஒழுங்கா பார்த்து அப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடிய அந்த நபர்கள் மேல வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த மேலாளர் மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு அரசு இப்போ வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க.
அதே சமயத்துல நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இப்போ வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. +2 மதிப்பெண்களே போதுமானது. நீட் தேர்வு எல்லாம் தேவையில்லாது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் இப்போ அதை பத்தி பேசியிருக்காரு. அதே சமயத்துல மு.க.ஸ்டாலின் அவர்களும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதத்தை எழுதி நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீட்ல ஒரு முறைகேடு நடந்து இப்போ வந்து நார்த் சைடில் வந்து பயங்கரமான ப்ரோட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ்நாட்டிலும் அதை எதிர்த்து நிறைய ப்ரோட்டஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே முக்கியமான அந்த நலத்திட்டங்கள் மட்டும் நடைமுறையில் இருக்கும். ஸோ அவை மட்டும் தொடர்ந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கேற்ப ஒரு மாணவர்களுக்கு வந்து சம்திங் காசு வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, 1000 ரூபாய் சம்திங். அந்த காசு வந்து திருப்பியும் மாணவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் மறுசீரமைப்பு பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு டைம் தாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா இப்ப பிரேக்கிங் நியூஸ் பட்டா கலைஞர் உரிமை தொகை என்பது வரவு வைக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு அப்படின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து பஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதையும் அவர் வந்து போட்டாரு, நிறுத்தி எல்லாம் வைக்கல. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி பொறுப்புல வந்த பிறகு நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இடமாற்றம் மற்றும் வேறொரு இடத்துல வந்து பணி அமர்வு, இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இயல்பாவே பார்க்க முடியும். ஒரு புது கவர்மெண்ட் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இதை வந்து பேசிக்கா இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான ஒரு நடைமுறைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிறைய பேர் வந்து பார்க்கட்டும், இருக்கக்கூடிய உண்மைகள் வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையா தெரியட்டும், தாட்ஸ் எல்லாம் வெளியே வரட்டும். அதனால கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.